வணக்கம். தேவதை சாரீஸ்லேருந்து கவிதா பேசுகிறேங்க. நான் சமீபத்தில் ஒரு பெண்ணுடைய இன்டர்வியூ பார்த்தேன். அதில் அவங்க சொன்ன ஒரு வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே நான் என்னை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதில் ஒரு மிகப்பெரிய மெசேஜ் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். சரி, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை முதல்ல நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மெசேஜ் இருந்தது. இப்போது உதாரணத்துக்கு உங்களுடைய நிறத்தை பற்றி உங்களுக்கு ஒரு குறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சுன்னா அது உங்களுடைய ஒவ்வொரு செயல்லையும் அது பிரதிபலிக்கும். அப்போ அதே மாதிரி ரியாக்ஷன் தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்டேயும் கிடைக்கும் நமக்கு. அது நம்மளோட இன்ஃபீரியாரிட்டியை இன்னும் அதிகப்படுத்தும். ஆனால் அதே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் உங்களுடைய செயலில் பிரதிபலிக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்டேருந்து கிடைக்கும். அது உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை அதிகப்படுத்தும். அதாவது உதாரணத்துக்கு இப்படி நிறம் அப்படின்னு மட்டும் இல்லை, உங்களுடைய நிறமாகட்டும், உங்களுடைய உருவமாகட்டும், நீங்கள் பார்க்கிற வேலையாகட்டும், அல்லது உங்களுடைய சமுதாய அந்தஸ்தாகட்டும், நீங்கள் உடை உடுத்தும் விதமாகட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்ம நல்லா தான் செய்கிறோம், நம்ம நல்லா தான் இருக்கிறோம், நம்ம நல்லா தான் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டோடு இருந்தீங்கன்னா இந்த சமுதாயத்துலேயும் உங்களுக்கு அதற்கான ஒரு பிரதிபலிப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் அந்த வாக்கியத்திலிருந்து புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தேவதை சாரீஸோட கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எங்களுக்கு 7418237412 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் எங்களோட குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னாலும் ஒரு மெசேஜ் இந்த நம்பருக்கு பண்ணுங்கள். நாங்கள் உங்களை எங்கள் குரூப்பில் ஆட் பண்ணிக்கிறோம். நன்றி.